அஞ்சலி, பப்ளு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. எங்க போனாங்க? ஆளையே காணோம். அப்பவே கிளப்பி விட்டுட்டேன், எங்க போனாங்கன்னே தெரியல. ரெண்டு பேரும் ஆளை காணோம். ஏங்க, நீங்க எங்கேயாவது பாத்தீங்களாங்க? புக்ஸ் ஏதாவது எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க, வந்துருவாங்க. ஆமா அண்ணி, நானும் புக்ஸ் எடுத்து வைக்கும் போது பார்த்தேன். எப்பவுமே ஸ்கூலுக்கு லேட்டா போறதையே வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. வரட்டும், இருங்க அண்ணி, பசங்க வெளியே இருக்காங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம் மித்ரா, இதோ பசங்க வர்ற சத்தம் கேக்குது பாரு, வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பப்ளு, அஞ்சலி. வந்துட்டேம்மா. அஜிட்டே நோட்டை கொடுத்துருங்க, அதான் வாங்க போயிருந்தேன். என்னம்மா இன்னைக்கும் தோசை தானா? டெய்லி காலையில தோசையாதாம்மா கொடுக்குற? சரி சரி அஞ்சலி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடு, நாளைக்கு வேற ஏதாச்சும் பண்ணி தரேன். பப்ளுக்கு ஒரு நாள் ஃபுல்லா தோசை கொடுத்தாலும் அவன் சாப்பிட்றான். உனக்கு டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கேட்குற. உங்க அப்பா வாங்குற சம்பளத்துக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எங்க போறது? விக்ரம், பாப்லு, டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டீங்களா? நான் ஒண்ணுமே படிக்கல. இன்னைக்கு மிஸ் கிட்ட சொல்லி டெஸ்ட் வேணான்னு சொல்லுங்கடா. நான் போய் மிஸ் கிட்ட சொன்னா என்ன அடி வெளுத்துருவாங்கடா. அபியும் குஷியும் சொன்னாலாவது சரின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. ஆமா, நானும் டெஸ்ட்டுக்கு நல்லாவே படிக்கல. மிஸ் கிட்ட சொல்லலாமே, டெஸ்ட் வைக்க வேணாம்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். குஷி நீ சொல்லு, குஷி நீ சொன்னா மிஸ் கேட்பாங்க. ஹேமாவும் ரோஷனும் தான் பேசாம இருக்காங்க. அப்ப அவங்க படிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளே கடவுளே, நான் சுத்தமா படிக்கல. டெஸ்ட் வைக்க கூடாது. விக்ரம், பப்ளு, அஸ்வின்காகவும் நான் வேண்டிக்கிறேன். குஷி, அபி, மிஸ் டெஸ்ட் வச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் எழுதுனதை காமிச்சிருங்க. குட் மார்னிங். மிஸ் கிட்ட யாராச்சும் சொல்லுங்க டெஸ்ட் வேணான்னு. அபி, அபி, அஞ்சலி, மிஸ் கிட்ட சொல்லுங்க. படிச்சதெல்லாம் போதும், புக்ஸை மூடி வைங்க. ஹேமா, புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. ஹேமா, உன் பக்கத்துல நான் உட்காந்துக்கிறேன். டெஸ்ட் எழுதும் போது எனக்கு காமிச்சிரு. மிஸ் சொன்ன என் பக்கத்துல உட்கார வச்சா என் பேப்பரை காமிக்கிற விக்ரம். ஹேமா கிட்ட கேட்டேன் அபி, அவ படிக்கவே இல்லைன்னு சொன்னா. ஆனா இப்ப பாத்தியா, அவ படிச்சிட்டா எல்லாத்தையும். நம்ம கிட்ட போய் சொல்றா. படிச்சேன்னா படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? ஓகே, எல்லாரும் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள ஃபர்ஸ்ட் எஸ்ஸே மட்டும் எழுதுனா போதும். ஏதாவது டவுட்னா என்கிட்ட தான் கேட்கணும், பக்கத்தில் எங்கேயும் பேசக்கூடாது. அஸ்வின், பப்ளு, அடுத்தவங்க பேப்பர்லாம் பார்க்காதீங்க, உங்கள் பேப்பரை பார்த்து எழுதுங்க. அபி, அபி. விக்ரம், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன வேணும்? இல்ல மிஸ், பென்சில் கொண்டு வரல மிஸ். இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு தெரியல, டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொண்டு வரணும்னு கூடவா தெரியாது? ஹேமா, கொஞ்சம் பேப்பரை இந்த பக்கமா திருப்பி வை ஹேமா. அஸ்வின், மிஸ் இருக்காங்க, அமைதியா இரு. இல்லனா வெளிய அனுப்பிடுவாங்க ரெண்டு பேரையும். ஒண்ணுமே தெரியலையே, எவ்வளவு நேரம் தான் எழுதுற மாதிரியே ஆக்டிங் பண்றது. இப்ப என்ன பண்றது? சரி, கோட போடுவோம். அஸ்வின், என் பேப்பரே பார்த்துட்டு இருக்காத, உன் பேப்பரை பார்த்து எழுது. தெரிஞ்சதை எழுதி வை. என்ன அஸ்வின், என்ன வேணும்? ஹேமாட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? அடிஷ்னல் பேப்பர் வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அடிஷ்னல் பேப்பரா? இங்க ஒரு பேப்பருக்கே வழி இல்ல. என்ன எழுதுறதுன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். அடிஷ்னல் பேப்பராண்டா. அப்பாடா, மிஸ் அந்த பக்கமா திரும்பிட்டாங்க. அபி, அபி, பேப்பரை இங்க பாஸ் பண்ணு. கொஞ்சம் பொறு விக்ரம், தாரேன். இந்த இங்கிலீஷ் எல்லாம் யாரு தான் கண்டுபிடிச்சாங்களோ, மண்டியிலேயே ஏற மாட்டேங்குது. இந்த இங்கிலீஷ்க்கு நம்மள பிடிக்கலையா, இல்ல நமக்கு இங்கிலீஷ பிடிக்கலையா? நமக்கும் இங்கிலீஷ்க்கும் ஒத்தே போக மாட்டேங்குது. விக்ரம், இந்த என்னோட பேப்பர். நான் ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா படிச்சிட்டேன். அதனால எனக்கு ஈஸியா தான் இருக்கு. மிஸ்க்கு தெரியாம சீக்கிரம் எழுதிட்டு கொடுங்க. சரி அஞ்சலி. மிஸ் பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் எழுதுங்கடா. வேகமா எழுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இனி 10 மினிட்ஸ் தான் இருக்கு, சீக்கிரம் எழுதுங்க. விக்ரம், பப்ளு, உங்க பெஞ்சில தான் பேச்சு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. பேசாம எழுதுறீங்களா இல்ல வெளியே அனுப்பவா? இல்ல மிஸ், யாரும் பேசல மிஸ். நல்ல வேலை, அஞ்சலி பேப்பரை கொடுத்து மானத்தை காப்பாத்திட்டா.
இல்லைன்னா இன்னைக்கு நம்ம முட்டை மார்க்கு தான் வாங்குவோம். இந்தா விக்ரம், பேப்பர் அஞ்சலி கிட்ட கொடு. மிஸ், அடிஷனல் பேப்பர் வேணும். மிஸ், எனக்கும் தான் மிஸ். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுதுங்க. அஞ்சலி பேப்பரை பார்த்து நம்ம எழுதிட்டோம் விக்ரம். பாவம் அஸ்வின் ஹேமா பக்கத்துல உட்காந்துருக்கான். ஹேமா பேப்பரை காமிக்கவே மாட்டேங்கிறா. நம்ம எப்படியாவது அஸ்வின்க்கு ஹெல்ப் பண்ணணும் விக்ரம். இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு, சீக்கிரம் எழுதுங்க. அஸ்வின் எழுதிட்டியா? இல்ல விக்ரம், ஒண்ணுமே படிக்கல, ஒண்ணுமே எழுதல. பேப்பர்ல கோடை தவிர எதுவுமே போடல. கோடை தான் மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கேன். இரு அஸ்வின், நான் பேப்பர் போட ட்ரை பண்றேன். ஒரு எஸ்ஸே எழுதுறதுக்கு இவ்வளோ நேரமா? எழுதுனது போதும், எல்லாரும் எழுதுறத ஸ்டாப் பண்ணுங்க. எஸ்ஏனா முதல்ல என்னன்னே தெரியாதே, அப்புறம் எங்கிட்டு கூடி எழுதுறது? ஏதோ அஞ்சலி பேப்பரை கொடுக்க போய் எப்படியோ எழுதியாச்சு. ஒவ்வொருத்தரோட லட்சணத்தையும் நாளைக்கு பேப்பர் கொடுக்கும்போது பார்க்குறேன்.